வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சம் ஃபங்க்ஷனோட டீட்டெயில் டுட்டோரியல் தான் இது. ஸோ சம் ஃபங்க்ஷனை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றின ஒரு கிளியரான வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சம் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சம் ஃபங்க்ஷன்றது நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். நம்ம எக்ஸலில் எப்படிலாம் நம்பர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸை ஆட் பண்ணலாம், ஆர் சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் எப்படி நம்பர்ஸை ஆட் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸலில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவோ ஆர் ஏதாவது கேல்குலேஷனோ டைப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து தான் உங்களுடைய ஃபார்முலா ஆர் கேல்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு மணிகண்டன் எவ்வளோ மார்க்ஸ் டோட்டலாக ஸ்கோர் பண்ணுறாரு அதை எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அவருடைய எல்லா மார்க்ஸையும் நான் இப்போது ஆட் பண்ண போகிறோம். ஸோ 78 + 60 + 100 + 35 + 90 + 89. ஸோ இப்படி நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாலும் உங்களால் சம் பண்ண முடியும். ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்தும் நீங்கள் சம் பண்ணலாம். ஸோ இந்த 90ன்றது எந்த செல்லில் இருக்குது, C3ல் இருக்குது. ஸோ அந்த செல்லை ப்ளஸ் D3 ப்ளஸ் அடுத்த செல் E3 ப்ளஸ் F3 ப்ளஸ் G3 ப்ளஸ் H3. ஸோ இப்படி நீங்கள் செல் ரெஃபரன்ஸை கொடுத்தும் டோட்டல் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எவ்வளோ டோட்டல் இருக்குது, மணிகண்டனோட டோட்டல் 452. ஸோ இப்போ நான் மேக்ஸில் மார்க்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் அங்கே 92 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த டோட்டல் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதே டோட்டல் தான் 452 தான் இருக்குது. ஸோ நான் 100லேருந்து 92 அவங்களுடைய மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டோட்டலும் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ நம்ம மேனுவலாக டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோட்டல் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவே நம்ம செல் ரெஃபரன்ஸ் கொடுத்து ஆட் பண்ணும்போது இப்போ நான் இந்த செல்லோட நம்பர்ஸை மாற்றுறேன் அப்படின்னு வச்சிங்களேன், 87 மாற்றினேன்னா டோட்டலும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் செல் ரெஃபரன்ஸ் அண்டு நம்பர்ஸை மேனுவலாக கொடுத்து சம் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியும் உங்களுடைய டோட்டல் மார்க்ஸை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 by 1 ஒவ்வொரு நம்பராக செலக்ட் பண்ணி சம் பண்ணாலும் ஓகே தான். ஸோ F4 அண்டு G4, H4. ஸோ இப்படி ஒவ்வொரு செல்லாக நீங்கள் கமா கொடுத்து செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு டோட்டல் வந்துடும். ஈக்குவல் டு அதே சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம், சம் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் அதை ஒரு ரேஞ்சாகவும் செலக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்னா C5 to H5. ஸோ இப்படி ரேஞ்சாகவும் செலக்ட் பண்ணி சம் பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் ஹரிசாண்டலாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மார்க்கை டோட்டல் பண்ணும்போது இதை மாதிரி நீங்கள் சம் ஃபங்க்ஷனும் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோம் நீங்கள் சம் பண்ணிக்கலாம். நீங்கள் வர்டிக்கலாக சம் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோ சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் சம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ சம்முன்னு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஸோ நீங்கள் ஆல்ட் ஈக்குவல்னு கொடுத்தாலும் நம்பர்ஸை ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் நம்பர்ஸை ஆட் பண்ணலாம். நீங்கள் எந்த மெத்தடில் உங்கள் எக்ஸலில் சம் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.